வணக்கம். நான் டாக்டர் மைதிலி. நம்ம கண் பார்வை திறனை நல்லா கூர்மையடைய செய்து பிற்காலத்தில் மாலை கண் நோய் பாதிப்பு, கண் அழுத்த நோய், கண் புரையெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய நந்தியாவட்டை பூக்கள். இந்த பூக்களை எப்படி பயன்படுத்தலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த நந்தியாவட்டை பூ அப்படின்றது பார்த்திங்கன்னா வெளிப்புற தோற்றம் பார்க்க வெள்ளை கலரில் இருக்கும். நல்ல ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த பூக்களோட இதழ்களை மட்டுமே எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு இந்த இதழ்கள் நீங்கள் எடுத்து தண்ணியில் முதல்ல க்ளீனாக கழுவி அலசி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 3 கிளாஸ் அளவு தண்ணிக்கு ஒரு கைப்பிடி அளவு இந்த இதழ்கள் அப்படின்றது சரியான அளவாக இருக்கும். 3 கிளாஸ் அளவு தண்ணியில் இந்த இதழ்களை நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 1 கிளாஸ் அளவு வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே நல்லா சூடாற விட்டுறணும். சூடு ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டி இந்த தண்ணியை இப்போ கண்களை வாஷ் பண்ணுவோம் இல்லையா, பொதுவாக இப்போ கண்களில் ஏதோ தூசி ஏதாவது பட்டுடுச்சு அப்படின்னும் போது நார்மல் பச்சை தண்ணி கொண்டு கண்களை ஸ்ப்ளாஷ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நந்தியாவட்டை இதழ்கள் கொதிக்க வைத்து அந்த தண்ணி சூடு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை கொண்டு கண்களை எக்ஸ்டர்னலாக வாஷ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு தடவை. இப்படி தொடர்ச்சியாக ஒரு வாரம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே கண்களில் இருக்க கழிவுகளும் வெளியேற்றமாகும். ரொம்ப குறிப்பாக கண் அழுத்த நோய், கண் புரையெல்லாம் பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்பை இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். இது முதல் மெத்தட். நம்ம தண்ணியில் இதழ்களை மட்டுமே கொதிக்க வைத்து எக்ஸ்டர்னலாக கண்களை வாஷ் பண்ணுறது. ரெண்டாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க பொதுவாக ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்கும். கண்களை நீங்கள் லேப்டாப் அதிக நேரம் பார்ப்பீங்க இல்லையா கண்களால். ஸோ கண்களுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம், இரவு நேரத்தில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த நந்தியாவட்டை பூக்களோட இதழ்களை மட்டுமே எடுத்து கொஞ்சமாக கண்களை சுற்றி வைத்துட்டு சுத்தமான ஒரு காட்டன் துணி கொண்டு உங்கள் கண்களை இறுக்கமாக, ரொம்ப இறுக்கமாக இல்லாமல் லேசான ஒரு நாட், பின்னாடி ஒரு நாட் கட்டிட்டு நீங்கள் தூங்கிடலாம். 2 கண்கள்லையும் இந்த பூக்களோட இதழ்களை மட்டுமே கொஞ்சமாக வைத்துட்டு காட்டன் துணி கொண்டு நீங்கள் கண்களை கட்டிட்டு தூங்கிடலாம். காலையில் எழுந்து அந்த நாட்டை கட்டி நீங்கள் துணி எடுத்தால் அந்த இதழ்கள் அப்படியே இருக்கும், அதை எடுத்து நீங்கள் தூர வீசிடலாம். இப்படி செய்துகிட்டே வர்றதால கண்களுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சி கிடைக்கிறதோட மட்டும் கிடையாது, கண் பார்வை திறனை மேம்பட செய்யக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாக இருக்குது. மூணாவது மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூக்களோட இதழ்கள் வெள்ளையாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அதை மட்டுமே 2 விரலால் நசுக்குனீங்கன்னா சாறு வெளிவரும். இந்த இதழ்கள்லேருந்து வெளிவரக்கூடிய சாறை அப்படியே 2 கண்ணில் ஒரு சொட்டு நீங்கள் ஐ ட்ராப்ஸ் மாதிரி விடலாம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு தடவை செய்துட்டே வந்தீங்க அப்படின்னாலே கண் பார்வை திறனை நல்லா மேம்பட செய்ய முடியும். கண் பார்வை சம்மந்தப்பட்ட கோளாறுலாம் பிற்காலத்தில் வரக்கூடிய வாய்ப்பும் இது தடுக்கும். இந்த நந்தியாவட்டை பூக்கள் அப்படின்றது கண் பார்வை திறனை மேம்பட செய்யும்னு சொல்கிறேன் இல்லையா, அதே மாதிரி நந்தியாவட்டை செடியில் இருக்கக்கூடிய இலைகள்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. அதில் ரொம்ப குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 5 இலைகள் அப்படின்றதே போதுமானதாக இருக்கும். இந்த 5 இலைகளை முதல்ல தண்ணியில் க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து எடுத்து வைத்துக்கோங்க. அதில் தூசி எதுவும் இல்லாமல் சுத்தம் செய்ததுக்கப்புறம் ஒரு உரலில் இந்த 5 இலைகள், இது கூடவே 8 மிளகு, இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து லேசாக இடித்து நசுக்கி எடுத்துக்கணும். இதை 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். 2 கிளாஸ் அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதை குடிக்கலாம். காலையில் நீங்கள் காலை உணவு எடுக்கிறதுக்கு 30 நிமிடம் முன்னாடி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் 4 மணி 5 மணிக்கு டீ காஃபிக்கு பதிலாக இதை குடிச்சிடலாம். இதை குடிக்கிறதால பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 30 நாட்கள் எடுக்கும்போது உயர் ரத்த அழுத்தம் படிப்படியாக குறையும். இல்லை எனக்கு உயர் ரத்த அழுத்தம் பார்டரில் தான் இருக்குது அப்படின்றவங்க வாரத்துக்கு ஒரு தடவை கூட இதை குடிச்சிட்டே வரும்போது ரத்த அழுத்தத்தை பராமரிக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா இதில் அதிகமாகவே இருக்குது. ரொம்ப குறிப்பாக கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்கும். நம்ம உடலில் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற நம்ம உடலில் இருக்க நல்ல கொழுப்போட அளவையும் பராமரிக்கும். கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்போட அளவையும் அதிகமாகாமல் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனாலேயே மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிட முடியும். ஏன்னா ஹை பிபி ஏற்படாமலும் தடுக்குது, கெட்ட கொழுப்பு அதிகமாகாமல் பார்த்துக்குது இல்லையா. இதனாலேயே ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான முறையில் போய் சேர்ந்து மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்க முடியும். இதோட மட்டும் இல்லை, வலி நிவாரணியாகவும் செயல்படும். இந்த இலை தேநீர் நான் சொன்ன மாதிரி ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை குடிச்சிட்டே வர்றதால ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கூட இயற்கையான ஒரு வலி நிவாரணியாக செயல்படும். உடலில் எந்த ஒரு ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படின்னாலும் அதையும் சீக்கிரமே சரி பண்ணி ஜாயிண்ட்டோட ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் பார்த்தா நந்தியாவட்டை செடியோட இலைகளில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லாமல் இந்த நந்தியாவட்டை செடியோட இலைகளில் கோனோஃபிலின் அப்படின்ற முக்கியமான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்து. இது நம்ம உடலில் புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியை தூண்ட
தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனாலே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையான கேன்சர் செல்லோட க்ரோத்துமே ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிறதோட மட்டும் கிடையாது, இந்த நந்தியாவட்டை செடி இலைகளில் இன்னொரு முக்கியமான ஒரு வேதிப்பொருள் இபோகெயின் அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே மன அழுத்தத்தை கம்மி பண்ணணும்னு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. எவ்வளோ படபடப்பு இருக்குது, பால்பிடேஷன் இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றல், புத்துணர்ச்சியை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இதில் அதிகமாகவே இருக்குது. இதனால் இந்த நந்தியாவட்டை செடியோட இலைகள் கிடைத்தது அப்படின்னா தேநீர் தயார் பண்ணி அடிக்கடி குடிக்கலாம். மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஜென்ரல் ஹெல்த் கான்ஷியஸில் நம்ம குடிக்கிறோம், புற்றுநோயெல்லாம் வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் மாதத்துக்கு ஒரு தடவை குடிக்கலாம். கண் பார்வை திறனை மேம்பட செய்யறதுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த நந்தியாவட்டை பூக்களை அடிக்கடி பயன்படுத்துறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரலாம். தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸு கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்களாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா KK நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெடில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.